எஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்ட் 3 தான் ஹேர் க்ரோத்துடைய வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஹேர் வாஷில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஷாம்பூ டைலூட் பண்ணி போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஹேரை வந்து தட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஸோ நேச்சுரலான லைக் வந்து சன்லைட்டில் இல்லைனா வந்து ஃபேனில் அப்படி வந்துட்டு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுக்காக ட்ரையர் இதெல்லாம் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு சீரம் வந்துட்டு ஒரு 80% வந்து ட்ரையாக இருக்கணும், 20 to ஒரு 30% வந்துட்டு வெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ சீரம் வந்து 2 சைட்லேயுமே லென்த்தில் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லென்த்தில் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்துட்டு ஸ்கேல்பில் படாத மாதிரி ஹேருடைய மேலே மட்டும் நான் வந்துட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி விடுவேன். ஸோ இது வந்து ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சிக்கு விழுவுது அப்படின்னா கூட அந்த சிக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஹேருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான சீரம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததான் வந்துட்டு நான் இன்றைக்கி ஷூட் போகிறேன் அப்படிங்கிறதால ஸோ நல்லா வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ப்ளிப்ஸில் இருக்கக்கூடிய கோம் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஹீட்டில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதால ஹீட் ப்ரொடெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ அடிக்கடி ஷூட் இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து உங்களோட ஹேருக்கு ஓகேவாக இது தேவையாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேரை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ கண்டிப்பாக நமக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஹேர் ஃபால் ஆகவே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஹேர் ஃபால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் வந்துட்டு மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயில் அப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாம்பூஸ் எடுத்துக்காமல் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி மட்டும் எடுத்து அதோட நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வரக்கூடிய நுரையை மட்டும் எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக ஸ்கேல்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேரெக்டாக கெமிக்கல், ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஷாம்புமே வந்துட்டு கெமிக்கல்ஸ் தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணுறோம், அந்த கெமிக்கல்ஸை நம்ம கம்மியாக நம்மளோட ஹேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ ஷாம்புலையுமே உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஹோம் ரெமடிஸ் கண்டிப்பாக எடுக்கும்போது வந்து வீக்லி 1 or 2 times நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த சம்மர் டைமில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஒரு டைம் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரைட் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய நான் ஹீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆகும். அதனாலேயே வந்து நான் ரொம்ப கம்மியாக லைக் எனக்கு ஸ்ட்ரைட் ஆனால் போதும், அந்த வேவிஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும், ஓவராக நான் ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு என்னோடய ஷூட்க்கு நான் வந்து கிளம்ப போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆலய பயணம்காக நான் வந்து கோவிலுக்கு ஷூட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஹேர் வந்து க்ரோத் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் கரெக்டாக இருக்குது, என்ன மாதிரியான லைக் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்கா உங்களோட ஹேர், அந்த மாதிரிலாம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் ஒன்றே ஒர்க் ஆகாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணலாம், அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சீக்கிரமாக நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்கிட்ட கேளுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எப்போவுமே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஸோ இப்போ நம்ம பண்ணுறதுமே வந்துட்டு ஈரமான தலையில் எப்போவுமே வந்து சீப்பு வைக்காதீங்க. ஸோ நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அண்ட் பெரிய பல் இருக்கிற மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்கள். சின்ன பல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ தான் என்னோடய சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் ரெடி. நான் இப்போ வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு
வீடியோஸ் வேணும் இல்லை இந்த ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே வந்துட்டு மோட்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்ட் 3. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.